திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு ஒரு பாடலை நம்ம திரைப்படத்துல கேட்டு மகிழ்றோம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா. திருப்பரங்குன்ற முருகனுடைய பெருமையை சொல்ற போது முருகப்பெருமானுடைய அந்த அழகும் பெருமையும் மிகச் சிறப்பாக சொல்லப்படுகின்றன. இந்த மலைக்கு பரம்குன்றம் என்ற பெயரா. சிவபெருமானே லிங்க வடிவில் காட்சி தருவதால் பரம்பொருளாகிய அவர் குன்று வடிவில் இருப்பதால் பரம்குன்றம், திரு அடைமொழி திருப்பரங்குன்றம். குகை கோயில்களை உடையது. 5 குகை கோயில்கள் இருக்கின்றன. புராணத்திலே மேலும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன என்றால், முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலே தோன்றி அம்பிகையின் வேலை பெற்றுக்கொண்டு சூரபத்மனையும் அவனுடைய சகோதரர்களையும் அழித்த பிறகு தேவர்கள் அந்த நன்றி கடனுக்காக முருகப்பெருமானுக்கு தங்கள் வீட்டு பிள்ளையாகிய தேவயானையை மனம் செய்து வைக்கிறார்கள். அப்படி மனம் செய்து வைத்த இடம்தான் அந்த 6 படை தலங்களில் முதல் தலமாக்கிய இந்த திருப்பரங்குன்றம். என்ன பாதியில் நின்று வச்சு பாக்குறீங்களா? மேலும் காண கீழே லிங்கை பிரஸ் பண்ணுங்க.